தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. கோகில அறைக்கு போய் அந்த மாலை எடுத்துக்கிட்டு வா. நான் போறேம்மா. நானும் கூட வரேன். வா. ஏய், அப்படியே அந்த பஞ்ச பாத்திரத்தை எடுத்துட்டு வந்துரு. மாப்பிள்ளை ரூமுக்கு யாரையாவது அனுப்பி மாலையை கொண்டு வர சொல்லுங்க. நான் எதுக்கு இருக்கேன்? நான் போயிட்டு வரேன். டேய் நீங்க வெயிட் பண்ணு, நான் போயிட்டு வந்துடுறேன். மாப்பிள்ளைக்கு சொந்தக்காரர் போல. என் மயிலு கொஞ்சம் வேகமா எழ. நான் இழைக்கிறேன். நீங்க உங்க வாழ்க்கையை பாருங்க, நான் என் வாழ்க்கையை பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு கர்ச்சீஃப்ல பேர் போட்டு பார்த்துட்டு இருக்கியா? இருக்கட்டும். மாப்பிள்ளை தோழரே, அங்கன கர்ச்சீஃபை கையில வச்சு பார்த்துட்டு இருக்கீங்க, கொஞ்சம் வந்து உதவி பண்றது. ஐயோ சாரி, இதோ வந்துட்டேன். பட்டன். யார் நீங்க? இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஹலோ, அந்த கேள்வியை நாங்க கேட்கணும். மாப்பிள்ளை ரூம்ல ரெடி ஆயிட்டு இருக்காரு, கதவை தட்டிட்டு வரணும்னு கூட தெரியாதா? ஏன் பாஸ், அவசரத்துல வரும்போது கதவை தட்டி பெர்மிஷன் இல்லாம கேட்டு வர முடியும்? அப்படி என்ன அவசரம்? என்ன அவசரமா? ஏங்க, நலங்குக்கான வேலை அங்க 1000 வேலை இருக்குங்க. ஆமா, மாப்பிள்ளை ரூம்ல நீங்க என்ன பண்றீங்க? நான் மாப்பிள்ளை தோழன். ஆமா, நீ யாரு? நான் யாரு? நீ யாருன்னு என்கிட்ட கேட்டா நீ தான் சொல்லணும். பொதுவா நான் யாருன்னு நானே சொல்லிக்கிறது இல்ல, மத்தவங்க தான் சொல்லணும். பை த பை, ஐ எம் மாட்டுத்தாவணி மாடி. அப்புறம் பிரதரை பார்த்தா இந்த ஊருக்கு ஃப்ரெஷ் பீஸ் மாதிரி தெரியுது. அதான் நம்மளை பத்தி தெரியல. பார்த்த உடனே தெரிஞ்சுக்க, மாட்டுத்தாவணி மேடி ஒன்னும் மதுரைக்கு ராஜா இல்லையே. பிரதர், ஆரம்பத்துல இருந்து உங்க பேச்சே சரியில்லை. மாப்பிள்ளை வீடா இருக்கீங்க, அதனால கொஞ்சம் ஃப்ரீயா விடுறேன். இல்லனா அன்பு ஒரு நிமிஷம் இருங்க, நான் பேசிக்கிறேன். மேடி பிரதர், உங்களுக்கு இப்ப என்ன வேணும்? நலங்குக்கு மாலை எடுத்துட்டு போலான்னு வந்தா யார் என்ன என்கொயரி பண்ணிட்டு இருக்காரு? நீங்க ரெடி தானே? அங்க பொண்ணு ரெடி. ஆமா, நான் ரெடி தான். சரி, நான் மாலை எடுத்துட்டு போயிட்டு அங்கிருந்து ரெடி பண்றேன். எனக்கு தலைக்கு மேல வேலை இருக்கு ப்ரோ. மாப்பிள்ளை தோழரே, சீக்கிரம் மாப்பிள்ளை ரெடி பண்ணி கூட்டிட்டு வாங்க. யாருங்க இந்த காமெடி பீஸ்? இந்த ஊருக்காரனா இருக்க போறான், இல்லன்னா கோகிலாவுக்கு சொந்தக்காரனா இருக்க போறான். அப்புறம் அவரை மதிக்கலன்னு அது வேற பிரச்சனை ஆயிர போகுது. ஆல்ரெடி நம்ம 2 பேரும் புதுசு, எதுக்கு தேவையில்லாம ஏதாவது சொல்லி நமக்கு வம்பு? அதுவும் சரிதான், ஏற்கனவே 1008 பிரச்சனை இருக்கு, இதுல என்னால இன்னொரு பிரச்சனை வர வேண்டாம். என்ன 1008 பிரச்சனை? அதை விடுங்க, டைம் ஆகுது. நான் வெளியில மற்ற வேலையெல்லாம் எப்படி நடக்குதுன்னு போய் பார்த்துட்டு வந்துடுறேன். நீங்க ரெடி ஆகுங்க. வரேன். சரி, நான் இந்த வந்துடுறேன். சோபா, கல்யாணம் என்னமோ உனக்கு தான், ஆனா கால்ல சக்கரத்தை கட்டிக்கிட்டு இருக்க மாதிரி நாங்க ஓடிக்கிட்டு இருக்கோம். ஏண்டி, என்னாச்சு? அதெல்லாம் சொன்னா உனக்கு புரியாது. குடிக்க கொஞ்சம் தண்ணி கூட. போதுமாடி? போதும். அக்கா, நீ என்ன இவ்வளவு உட்கார வச்சு பேசிக்கிருக்க? ஏய், அவதாண்டி தண்ணி தாகம் எடுக்குதுன்னு சொன்னா, அதான் கொடுத்தேன். ஏன் எனக்கு தண்ணி தாங்கலாம் எடுக்க கூடாதா? ஏய், மாலையை எடுத்துட்டு வான்னு என்கிட்ட சொன்னா நான் எடுத்தாரேன் நீ சொல்லிட்டு இங்க உட்காந்து தண்ணியை குடிச்சு போட்டு பேசிக்கிருக்க. ஐயோ, மறந்தே போயிட்டேன். இரு, நான் மாலை எடுத்துட்டு போறேன். நீ ஒண்ணு கொண்டு போக வேணாம், நானே கொண்டு போய்க்கிறேன். இல்ல, நான் எடுத்த பொறுப்பை நான் தான் செய்வேன். இரு. அக்கா, நீ இங்கே இரு, நான் வந்து உன்னை கூப்பிட்டுக்கிறேன். சரி ஆனந்தி. என்ன சேகரே, எதுக்கு கூப்பிட்ட? உன்னால ஒரு காரியம் ஆகணும்னு சொல்லி தானே கூப்பிட்டேன், அதுக்குள்ள மறந்துட்டியா? அதெல்லாம் நான் மறக்கல. காரியம் ஆக வேண்டியது இருக்குதுன்னு தானே சொன்னேன்.
என்ன காரியம்னு சொல்லலையே, அத சொல்லு. என்னது இது? இந்த மருந்த எப்படியாவது யாருக்கும் சந்தேகம் வராம கோகிலாவுக்கு கொடுக்கணும். இது என்ன மருந்து? இது எதுக்கு கோகிலாவுக்கு கொடுக்கணும்? கோகிலா மேல எனக்கு கொல்ல பிரியம். ஆ? அவளை எனக்கு கட்டி கொடுக்க சொல்லி அழகப்பங்கிட்டையும் பேச்சுக்கிட்டையும் எம்புட்டோ கேட்டு பார்த்துட்டேன். அவங்க என்னைய மதிக்காம எவனோ ஒரு கண்டக்ட் பயலுக்கு கட்டி கொடுக்குறாங்க. இந்த கல்யாணம் நடக்க கூடாது. அதுக்கு என்னடா பண்ண சொல்ற? இந்த மருந்த கோகிலாவுக்கு எதுலயாவது கலந்து கொடு. அவ சாப்பிட்டுட்டு நலுங்கு மேடையில போய் உட்காருவா. வாந்தி வரும், கிருகிருன்னு தலை சுத்தல் வரும். அப்ப நீ அங்க வந்து கோகிலா நாடியை புடிச்சு பார்க்கணும். புடிச்சு பார்த்து கோகிலா கர்ப்பம்னு சொல்லணும். அந்த நேரத்துல அந்த கர்ப்பத்துக்கு நான் தான் காரணம்னு அங்க இருக்கிற எல்லாரும் முன்னாடியும் சொல்லி ஒன்னு கோகிலா கழுத்துல தாலி கட்டுவேன், இல்ல இந்த கல்யாணத்தையே நிறுத்தி விடுவேன். ஏ சேகர், ஆனந்தி, இந்த பஞ்சு பாத்திரம் எதுக்கு நலங்கு வைக்க? ஏய் மயிலாத்தா, நீங்க என்ன பண்ற? அது வந்து சும்மா இந்த மண்டபத்தை சுத்தி பார்க்க வந்த. சும்மா சுத்தி பார்க்க வந்தியா? வீட்ல நடக்கிற விசேஷம். எங்களுக்கு அம்புட்டு விவரம் போதாதுந்த ஒத்தாசைக்கு வர சொன்னோம். பஞ்ச பாத்திரம் வேணும்னாக அதையும் தேடி வந்தேன். அங்க நலங்குக்கு ஆளாளுக்கு அலைஞ்சு தெரிஞ்சு வேலை பார்த்துக்கு இருக்கோம். நீ இங்க சும்மா இருக்கேங்கிற? வந்து அங்க என்ன வேணும்னு பாராத்தா, வா. நீ தேடி வந்தியில அதே பொருளை தான் நானும் தேடி வந்தேன். ஸ்டோர் ரூம்ல இருக்கும், நான் எடுத்துட்டு வரேன், நீ போ. சரி சீக்கிரம் வா அத்தா, வேலை நிறைய கிடக்கு. நான் வரேன், நீ போ. ஆ. என்ன காரியம் பண்ண சொல்ற நீ? பைத்தியச்சின்னு ஊரெல்லாம் என்னை மதியாரியா நடத்திக்கிட்டு இருக்கு. நீ என்னடானா இப்படி கேவலமான விஷயத்த செய்ய சொல்ற? ஆத்தா மயிலு, 1000 தான் இருந்தாலும் நீ என் தூரத்து உறவுக்காரி. ஆத்தா முறை கோகிலாவை நான் கட்டிக்கிட நீ தான் ஒத்தாசை பண்ணணும். இதை மட்டும் நீ பண்ணேன்னு வை, உனக்கு என்ன வேணுமோ நான் செய்யறேன். என்ன சொல்ற? ஏலே, நீ ஏன் அந்த சுயம்பள்ளிங்கத்துக்கு அல்லகையா சுத்திக்கிட்டு தெரியற? நீ என்னடா எனக்கு செய்வ? அல்ல கையா? ஆத்தா அதெல்லாம் அப்ப. இப்ப சுயம்பண்ண என்ன செங்கல் சூளைக்கு ஓனர் ஆக்கியிருக்காப்புல. நான் இப்ப முதலாளி. மாசம் கையடக்கம் மட்டும் 2 லட்சம் வரும். நான் நினைச்சேன்னா காரைக்குடி டவுன்ல உனக்கு ஒரு கிளினிக்கே வச்சு கொடுத்துருவேன்.